சொல்கிறார் சிவவாய்க்கர், தூய்மை தூய்மை என்று உள்ளே தோண்டலையும் ஏழைகள் தீட்டு தீட்டுன்னுட்டு பேசிக்கின்னு தெரிஞ்சுன்னுக்கிறான். ஆனால் உண்மையான தீட்டு அங்கே இல்லை. அதனால் சொல்கிறேன், தூய்மை தூய்மை என்றுள்ளே தோண்டலையும் ஏழைகள் தூய்மையான பெண் இருக்க தூய்மை போனது எவ்விடம். பொண்டாட்டியை வீட்டில் வச்சுக்கின்னு செத்தவனை தீட்டுன்னு எடுத்து போய் பொச்சு போட்டு பொண்டாட்டி தூய்மையான பொண்டாட்டியை வீட்டில் வச்சுன்னு தூய்மை எங்கடா போச்சுன்னு கேட்குறாரு. அதனால் சொல்கிறாரு, தூய்மை தூய்மை என்றுள்ளே தோண்டலையும் ஏழைகள் தூய்மையான பெண் இருக்க தூய்மை போனது எவ்விடம். ஆமை போல மூழ்கி வந்து அநேக வேதம் ஓதுறீர். பொண்டாட்டின்ற ஒரு பெண்ணை வீட்டில் வச்சுக்கின்னு அதுக்கிட்ட ஒன்னோட ஒன்று உடல் உறவு பண்ணிட்டு அதை பண்ணிட்டு போய் குளிச்சு போட்டு போய் 1000 வேதங்களை ஓதுறதே தூய்மை தானடா ஓதுது. அந்த ஆமை மாதிரி இருக்கிற பொண்ணுக்குள்ளே மூழ்கி வந்துட்டு அநேக வேதம் ஓதுறிய தூய்மை எங்கே போச்சு? ஆனால் அடுத்தவனை பார்த்து தூய்மை இது தீட்டு அது தீட்டுன்னு சொல்கிறோம். தீட்டுன்றது ஒருத்தன் உயிர் போனால் எப்போ போச்சு போகிறோமோ தீட்டு அப்போவே போச்சு. அதுக்கப்புறம் அங்கே தீட்டும் கிடையாது, ஒரு வேலையும் கிடையாது. ஆனால் இது இந்த மக்களை பயம்புறுத்தி இது மாதிரியெல்லாம் மாற்றி வச்சுட்டாங்க. இதை அப்படியே விடாமல் ஜனமும் பிடிச்சி வச்சுக்கிட்டு தீட்டுன்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் உயிரினம்னு ஒன்று இல்லை உலகத்தில். ஒரு பெண்ணுன்னு ஒன்று இது ஒருத்தர் இல்லைன்னு சொன்னால் உலகம்னே ஒன்று இல்லை. அதனால தான் ஆகாயத்திலேருந்து எந்த செடியும் முளைச்சி வராது, ஆகாயத்திலேருந்து எந்த உணவும் அரைப்பறுத்து வராது. எல்லாமே மண் பூமியிலேருந்து தான் விளையுது. மனுஷனுக்கு தேவையான உயிரினங்களும் பூமியில் தான் பிறக்குது, மனுஷனுக்கு தேவையான உணவுகளும் பூமியில் தான் பிறக்குது. அதனால் இப்போ பூமியை என்ன சொன்னால் பூமி தாய் என்ன பெண்ணுனுடைய வடிவம்டாது. அந்த பெண்ணுனுடைய வடிவம்னு ஒரு பூமி இல்லைன்னு சொன்னால் உற்பத்தின்றதே ஒன்று உலகத்தில் கிடையாது. அப்போது அந்த பெண் எவ்வளோ உயர்ந்தவோ இந்த உலகத்தையே உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. யாரோ ஆண் எங்கேயோ ஒரு பொருள் எடுத்து வந்து கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. அந்த பொருளை 10 மாதம் பாதுகாத்து 10வது மாதம் அந்த பொண்ணு இந்த பொருளை இந்த உலகத்துக்கு அந்த பெண்ணு கொடுக்குறான். ஆனால் அது முடியுமா? முடியாது. கொடுக்க தான் முடியும், வாங்க முடியாது. அப்போது கொடுக்குறவனும் தேவை, வாங்குறவனும் தேவை. 2 பேரும் இருந்தால் தான் செயல் நடக்குவாங்க. அப்படிப்பட்ட பெண்ணை வீட்டில் வச்சுக்கின்னு தீட்டு வந்துச்சு, கோயிலுக்கு போகக்கூடாது, குளத்துக்கு போகக்கூடாது. எவ்வளோ முட்டாள்தனம் இது, எவ்வளோ அறியாமை இது. அதனால் சிவவாய்க்கர் சொல்கிறாரு, தூய்மை தூய்மை என்றுள்ளே தோண்டலையும் ஏழைகள் தூய்மையான பெண் இருக்க தூய்மை போனது எவ்விடம். தூய்மையான பொண்ணு வீட்லேயே வச்சுன்னு எங்கடா போச்சு தீட்டுன்றோம். ஆமை போல மூழ்கி வந்து அநேக வேதம் ஓதுறீர், தூய்மையும் திரண்டுருண்டு சொற்குருக்கள் ஆச்சு. இப்போ நான் பேசிக்கிறேன், நான் ஒரு குருன்னு சொல்லிக்கிறேன், நீங்களும் சொல்கிறீங்க ஏதோ குருன்னிட்டு. ஆனால் இந்த குரு எப்படி வந்தார்னா அந்த தூய்மை திரண்டு வந்து தான் ஒரு உருவமாக நான் உட்காந்து நின்றுக்கிறேன். அந்த தூய்மைன்னு ஒன்று இல்லைன்னா, அந்த தீட்டுன்னு ஒன்று இல்லைன்னா எனக்கு உருவம் கிடையாது. உருவம் இல்லைன்னா நான் ஒரு குரு ஆகியிருக்க முடியாது. இப்படி ஒவ்வொரு கோவிலில் இருக்கிற குருமார்களும் அவன் தாயினுடைய தீட்டில் தான் இருக்கிறான். அப்புறம் தீட்டு எங்கே போச்சு? நான் ஏற்கனவே கூட சொன்னேன், பெங்களூர்லேருந்து ஒரு பொம்பளை போய் ஐயப்பன் கோயில் சிலையை தொட்டு பிடிச்சின்னு காசிலேருந்து தண்ணி எடுத்துன்னு வந்து ஊற்றி கழுவுனாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஐயப்பன் கோயிலில் இருக்கிற பக்தர்கள்லாம் பொண்டாட்டி இல்லையா? அப்போ தீட்டுப்படாதா? இதெல்லாம் அறியாமை, ஊரை பயம் போடுறது, தெளிவு இல்லாத தனம். அந்த தெளிவு இருக்கும். யாருன்னா தொட்டா தீட்டு. இப்போ பார்க் ஷாப்புக்கு போய் வந்தால் குளிச்சுட்டு உள்ளே வரணும் அப்படின்னா, ஆனால் பார்பர் தொட்டான்றதுக்காக குளிச்சுட்டு உள்ளே வரணும்னு சொல்லலை. அந்த முடி சிந்திடும், நீ சாப்பிட்றதுல போயிடும், குடிக்கிறதுல போயிடும்.
அதனால் அந்த முடியை பாத்ரூமில் குளிச்சுட்டு சுத்தமாக உள்ள வரா அப்படின்னு வச்சான். சாவுக்கு போனீங்கன்னா சாவு முன்னெல்லாம் சுடுகாட்டு பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்கும். இப்போல்லாம் குளத்தை தூத்து காம்ப்ளெக்ஸ் நிற்கிது. அப்போ அந்த குளத்தில் குளிச்சுட்டு வாடானா. ஏன்னா அந்த செத்த உடனே அந்த உடலுக்குள் வந்து இந்த நீர் கிருமிகளோடு சேர்ந்து வெளியே வரும். அதை தூக்கிறது தொடுறது இதனால் அந்த கிருமிகள் வரும். அதனால் குளிச்சுட்டு வீட்டுக்கு வாடணும். சரி, குளிச்சுட்டு வந்த உடனே என்ன பண்ணிட்டேன்னா வீட்டுக்கு வெளியே ஒரு விளக்கு இருக்கும், அதை பார்த்துட்டு தின்னுறிட்டுன்னு வீட்டு உள்ளே போடணும். எதுக்குன்னா செத்தவன் கடவுளாகி வெளியே உட்காந்துங்கிறான், அதை கும்பிட்டுட்டு உள்ளே வீடு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் வச்சாங்க. இந்த மூடனுங்கள்லாம் சேர்ந்து அதை முட்டாள்தனமாக்கி திடுக்குன்னு ஆக்கி அந்த பயத்திலேயே வாழறான் மனுஷன். அதனால் அந்த பயத்தெல்லாம் தூக்கி போடுங்க. எங்கள் அம்மா செத்து போட்டால் நான் மறுநாளே கோயிலுக்கு போயிட்டேன். எங்கள் அம்மா செத்து போட்டால் எண்ணெய் வைக்கணும் நாங்கள், நான் வைக்க மாட்டேன்ட்டேன். எங்கள் அம்மா செத்துட்டா நான் கொல்லி போடணும் நாங்கள் போட மாட்டேன்னுட்டேன். எங்கள் அம்மா செத்துட்டா காரியத்துக்கு ஐயர்கிட்ட போய் பொட்டு வச்சுக்கணும் வைக்க மாட்டேன்ட்டேன். ஏன்னா கடவுள்ன்ற பொருள் எனக்குள்ளே இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அடுத்தவன் எனக்கு பொட்டு வச்சு நான் வாழ போகிறதில்லை. எனக்குள்ளே இருக்கிற கடவுளுக்கு நான் பொட்டு வச்சு வாழணும். அதனால தான் நெத்தியில் நீரிடுறேன், நெத்தியில் உணர்வை உண்டாக்குறேன். இதையெல்லாம் தெளிவான செயல்களை நம்ம செய்தோம்னா நம்ம அந்த மூட நம்பிக்கையிலேருந்து வெளியே வரும். தெய்வம் இல்லைன்றது மூட நம்பிக்கைன்னு நினச்சிக்காதீங்க, அது முட்டாள்தானம். அது தெய்வம் இல்லைன்னா நீயே இருக்க முடியாது, நானும் இருக்க முடியாது, இந்த உலகமும் நிற்காது. இயற்கை சூரியன் வருது, அதை எதையாவது நிறுத்த முடியுமா? சரி, அது வர்றது இயற்கை என்னுவான். இயற்கை சூரியனே நின்றுட்டா என்ன ராத்திரியே இல்லாத எல்லா உயிரினமும் செத்து போயிடும். சரி, சூரியன் போய் சந்திரனே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு பொருள் கூட உருவாகாது உலகத்தில், இருட்டிலே இருக்கும். அப்போது இந்த இயற்கை என்ற சூரியன், சந்திரன், வெள்ளி, பூமி அத்தனை இறைவனுடைய படைப்பு. அத்தனை கிரகத்தையும் கடந்து நின்று இந்த உலகத்தை வேடிக்கை பார்த்துன்னுக்குறான். அப்படிப்பட்ட இறைவனை அடையணும்னா தன்னை தான் உணரணும். தன்னை உணர்ந்தீங்கன்னா உண்மைகள் உங்களுக்கு விளங்கும். அந்த உண்மைகளால் நீங்கள் தெளிவான வாழ்க்கை வாழ்வீங்க. அந்த தெளிவான வாழ்க்கையை உங்களுக்கு நல்ல பாதைக்கு இட்டுன்னு போகும். அதை நாடி செய்யுங்க. பாடம் பண்ணால் சத்தம் வரும்பா, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அடுத்த சத்தம் என்னன்னு போனமே தவிர இது ஒன்றையே யோசித்துன்னு கூடாது. எத்தனையாவது பாடம் வாங்கிக்கிற? 2 பாடம் வாங்கிக்கிறேன். 2 பாடம் வாங்கிக்கிறியா? இன்னும் நிறைய பாடம் வாங்க. 8 மாதம் ஆயிடுச்சு 2 பாடம் வாங்கி. 8 மாதம் 3வது பாடம் ஒரு பாடம் வாங்கணும். 6 மாதத்துக்கு மேலே வாங்கும்போது இன்னும் சத்தம் வரும். லிஃப்ட் எல்லாம் ஓட்டாத நேரத்துக்கு ஓட்டினேன்னா அவனை அந்தத்தில் விட்டுடுவே. நீ இப்பயே வேலைக்கு போகிறதுல சாவிரான வேலையை விட்டுட்டு நீ கீழே இருக்கிற வரைக்கும்னா கீழே மேலே இருக்கிறவனை கீழே இறக்குவ. நீ மேலே போயிட்டீனாக்கா அவனோடவே நின்றுடுவேன். அதனால் இது எல்லாமாப்பா ஒரு விஷயமாப்பா. இது ஆன்மீகத்தில் கடவுளை தேடுறன்னும் போது உசுந்து அசுந்து சாதாரண வெட்ட வயலில் போய் நின்னா காற்று சும்மாவே அடிக்கும். ஒரு நல்ல ஜொனையாக இருக்கிற மரம் கட்டி அடர்த்தியாக இருக்கிற இடத்துல போனால் ஒரு வண்டு ஒன்று கத்திக்கினே இருக்கும். காது பயங்கர ஒரு நம்பிக்கை இருக்குது சாமி. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல எதுவும் பண்ணுறதெல்லாம் நித்தியாச்சு ஒரு 8 மாதமா எதோ சாமி. இப்போது நீங்கள் பிறந்த இந்த மண்ணில் நான் பிறந்திருக்கிறது ரொம்ப நான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன். நான் உண்மையா கடவுளை தேடுறவனுக்கு இந்த மாதிரி எண்ணங்களே வரக்கூடாது. எது ஒன்றா வரட்டும், நான் அங்கேயே செத்து இல்லை. அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக தெரியும் சாமி. எவ்வளவோ ஆச்சரியங்கிறது உண்மை. இது என்ன ஒரு ஆச்சரியம்? இதுக்கு மேலே ஆச்சரியம்லாம் காத்து கிடக்குது. உங்களை பார்க்க கடல் கடந்தெல்லாம் வராங்க, எத்தனையோ 1000 மைல்லாம் தாண்டி வராங்க. நான் பக்கத்துலேருந்து வரேன். 1000 சாமி கும்பிட்டீங்கன்னா கூட இதெல்லாம் அனுபவிக்க முடியாது. உன் உடலுக்குள்ளவே கடவுளை அறியணும். அப்போ இதெல்லாம் அனுபவிக்கணும். அனுபவிச்சாதான் அதை அறிய முடியும். அருமை அருமை சாமி. அதனால இதுக்கு பயமோ சந்தேகமோ வந்துடக்கூடாது. வந்ததுன்னா நம்ம அதில் முன்னேற முடியாது. நீ அதை இது இல்லை நான் தேடுறது இது இல்லைன்னு போய்கினே இருக்கணும். அப்போ தான் நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவேன். நீ இதையே கேட்டு நின்னா இங்கேயே நின்றுடுவேன். அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் பாடம் பண்ணுறேன். கடவுள் எந்த வழியில் விட்றானோ விடணும். என் கடமை உன்னை வழிபடுறது. நீ என்ன முடிவு எடுக்கிற, சாவோ வாழ்வோ அது உன்னோட இருக்கட்டும்னு போ. அதான் கடவுள் வழிபாடு. பயம் கயம் கற்பனை எண்ணம் இதெல்லாம் வந்தால் அங்கங்கேயே நின்றுடுவேன். அதை விட்டு தாண்ட முடியாது. ஆனால் படுத்தா பட்டுன்னு தூக்கம் வந்துடுது சாமி. படுத்தா பட்டுன்னு தூக்கம் வந்துடுது. 5 நிமிஷத்தில் தூக்கம், உடனே தூக்கம் வந்து. நிறைய சாப்பிடுவியா? நிறைய சாப்பிடுவியா? தண்ணியா
சாப்பாடுப்பா, தண்ணியே அதெல்லாம் நான் போகிறேன். நிறைய தண்ணிக்கு என்ன சம்மந்தங்குது? இல்லை சாமி, லேசாக தான் சாப்பிடுவோம். சாப்பாடு நிறைய சாப்பிட்டா நம்ம தான் ராத்திரியில் ரெண்டே சப்பாத்தி சாப்பிடும், அதுக்கு மேலே கிடையவே கிடையாது. இல்லை அதெல்லாம் எதுவும். சப்பாத்தி சாப்பிட்றேன், அதுதான் எனக்கு அது சாப்பிட்டா இன்னும் தூக்கம் வரும் டெய்லி. நான் பாரு ராத்திரிக்கெல்லாம் பரண்டு படம் தூக்கம் வர மாட்டேன். ஏன் தெரியுமா? 2 இட்லி கொடுக்குறாங்க, அது பத்தலை. ராத்திரிக்கெல்லாம் பசி எடுக்கிறது, தூக்கம் வர மாட்டேங்குது. நல்லா புல்லாக போட்டாங்கன்னா நான் கூட தூங்குவேன். எங்கள் வீட்டில் சொன்ன போதும் வயசாகிடுச்சு, 2 சாப்பிட்டு போதும்ன்றாங்க. என்ன பண்ணுறது? என் தள்ளில் அப்படி பிடிச்சி கட்டிக்கினேன் நான். அதுதான் ஆத்மனா சாமி. தூங்குப்பா, மனுஷன் நல்ல தூக்கம் வருது. எவ்வளோ தூங்குறானோ அவ்வளோ மன அமைதி இருக்கும். தூக்கம் கெட்டுதுன்னா மென்டல் ஆகிடுவான். இறைவன் இருக்கிறான்னு பேரறிவாளன். அவன் பாரு மனுஷனை பகலெல்லாம் ஒழிடா, ராத்திரிக்கெல்லாம் தூங்குடானோ. அந்த தூக்கம்னு ஒரு மனுஷனுக்கு ஒன்று இல்லைன்னா பைத்தியக்காரனாகவே மாறிடுவான். தூக்கம்தான் மனுஷனை லெவலாக வச்சுருக்கிறது. அதனால் தூங்குறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தூங்குறோம் துண்ணு போட்டு தூங்கினேன்னா உடம்பும் கெட்டுப்படும், மனசும் கெட்டுப்படும். ஓரளவுக்கு தூங்கணும். எப்பவுமே தூங்கினேன்னா குடும்பம் என்ன ஆகுதுன்னே தெரியாது போடும். அதனால் ஓரளவுக்கு தூங்கணும், ஓரளவுக்கு தொழில் செய்யணும், ஓரளவுக்கு தெய்வத்தை வழிபடணும். ஒரு மனுஷன் இந்த 3லையும் சுற்றி வரணும். ஒரே வேலையில் இருந்தானா உதவாத ஒன்றா போயிடும். அதனால் தூக்கம் மனுஷனுக்கு அவசியம். தூக்கம் இல்லைன்னா அவன் மென்டலாக மாறிடும். ஆனால் மனநிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏது எப்படின்னா போட்டோன்ற மாதிரி ஒரு. அதனால் நல்லா தூங்கு, நல்லா சாப்பிடு, நல்லா கடவுளை வழிபடு. நல்லது சாமி. குருவை காட்டிய ஈசனுக்கு நன்றி. ஈசனை காண வழிகாட்டும் குருவுக்கு ஆத்ம வணக்கம். ஆத்ம வணக்கம். ஐயா, நாம் செய்கிற பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் இன்பமும் துன்பமும் அனுபவிக்கிறோன்னு சொல்கிறீங்க. இப்போ நம்மளுக்கு நிறையா துன்பம் மேலே வரும்போது நம்ம செஞ்ச பாவத்துக்கான தண்டனை அனுபவிக்கிறோன்னு நினைக்கிறதா, இல்லை துன்பம் வந்துனே இருக்குதுன்றதுனால நம்ம கடவுள் நெருங்குறாருன்னு நினைக்கிறதா அப்படின்ற ஒரு குழப்பம் ஐயா எனக்கு. துன்பம் எப்பவுமே மனுஷனை தேடி வர்றதில்லம்மா. துன்பத்தை தேடி மனுஷன் போய் விழறான். ஆசை அடங்கியிருந்ததுன்னா துன்பம் அடங்கிடும். ஆசை வளர்ந்ததுன்னா துன்பம் வளர்ந்துடும். ஏன்னா துன்பமும் ஆசையும் 2 இணைஞ்சது கனவு மணி மாதிரி. இப்போ நம்ம ஆசைப்படுறதுக்கான துன்பத்தை இப்போ அனுபவிக்கிறோமா, இல்லை பாவம் செஞ்சதுக்கான துன்பத்தை அனுபவிக்கிறோமா? இப்போ ஆசைப்படுறோம்ல ஐயா, அதுக்கான துன்பத்தை இப்போ அனுபவிக்கிறோமா, இல்லை பாவம் செஞ்சதுக்கான துன்பத்தை? ஒரு பிறவிலையும் செய்துக்கின்னு வந்த பாவத்தை அனுபவிச்சுன்னுக்கிறோம். ஒரு பிறவியில் செய்யலை. இதை 3 பேர் சேர்ந்து பாவம் பண்ணுறோம், ஒரு ஆள் பண்ணலை. இதெல்லாம் நமக்கு தெரியறதில்லை. நம்ம பிறந்தோம், நம்ம எந்த பாவத்தையுமே பண்ணலை. ஆனால் நம்ம பிறந்த இடம் பாவப்பட்ட இடம். நம்ம தாய் பாவம் பண்ணுவோம், நம்ம தகப்பன் பாவம் பண்ணுவேன். 1000 பேரை அடித்து ஒடிச்சு ஒலையில் போட்டுக்கணுவேன். அவனுக்கு நம்ம பிள்ளையா பிறந்தோமே. இப்போ அப்பன் சொத்து இருந்ததுன்னா யாருக்கு சொந்தம்? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொந்தமா, நமக்கு சொந்தமா? அது மாதிரி அப்பன் செய்த பாவம் நமக்கு தானே சொந்தம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொந்தமாகும். அப்போ அந்த துன்பத்தை நம்ம தானே அனுபவிக்கணும். அதே நேரத்தில் அவங்க 2 பேர் மட்டும் இல்லை, நான் முன்பிரிவில் செய்த பாவத்தையும் நான் அனுபவிக்கிறேன். இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, நம்ம துன்பம் அனுபவிக்கிறது சாமி நெருங்குறாருன்றது அர்த்தமா, இல்லை பாவத்துக்கான துன்பத்தை அனுபவிக்க? ஆமாம், பாவம்ன்றது வரும்போது மட்டும் சொல்கிறேன். எவ்வளோ இன்பத்தை அனுபவிச்சு அதை எங்கள் யாருன்னா வெளியே பேசுகிறோமா? அதை பேசுகிறதே இல்லையம்மா. நம்ம படுற கஷ்டத்தை மட்டும்தான் நம்ம 10 பேர்கிட்ட சொல்கிறோம். ஆனால் நம்ம அனுபவித்த சுகத்தை 10 பேர்கிட்ட சொல்கிறது இல்லை. ஏன்னா சுகம் வந்தால் அது என்னோட போயிடணும், பாவம் வந்தால் மற்றவங்ககிட்ட சொல்லி ஆறுதல் அடையணும். இதானே நம்ம செய்துன்னுக்கிறோம். ஆனால் இந்த பாவத்தினுடைய பயன் என்ன? இதை தீர்க்கிறதுக்கு என்ன வழி? சரி, ஏதோ வந்துடுச்சு, யார் மூலியமாக வந்தது? என் மூலியமாவோ, தாய் மூலியமாக, தகப்பு மூலியமாக வந்தது. இதை அழிக்கிறது எப்படி? எங்கே போனால் அழியும்? இது எந்த வழியில் அழியும்? அதை யோசிக்கணும். தெய்வத்தாண்ட மட்டும்தான் அழிக்க முடியும். தெய்வத்தால் மட்டும்தான் அது முடியும். மனுஷனால், எந்த மனுஷனாலையும் உன் பாவத்தை என்னால் அழிக்க முடியாது, என் பாவத்தை உன்னால் அழிக்க முடியாது. நீங்கள் வாங்க என்கிட்ட, நான் இதை பண்ணிடுறேன், அதை பண்ணிடுறேன், இந்த பரிகாரம் பண்ணி, எந்த பரிகாரத்தாலையும் நீ செய்த பாவம் உன்னை விட்டு போகாது. அதனால் நீ தான் அனுபவிச்சாகணும். ஒரே ஒரு வழி, கடவுளை முழுமையாக மனசுக்குள்ளே ஏற்று, மற்றதெல்லாம் தூக்கி தூர போடு, உன் பாவம் போகும். நம்மகிட்ட வராரா இல்லையான்றதெல்லாம் யோசிக்க வேற எதாலையும் போகாது. அதனால தான் சொன்னான் திருமூலர், ரொம்ப அழகாக சொன்னான், அருமீன் அருமீன் ஆசையே அருமீன். ஆசை இல்லைன்னா துன்பம் இல்லைடான்னு. ஆசை தாண்டா துன்பத்துக்கு அடி பண்ணோம். நம்ம ஊருப்பட்ட ஆசைப்பட்டுட்டு, ஆசைப்படும் போது சந்தோஷமாக இருந்தது நமக்கு. ஆனால் அதெல்லாம் கிடைக்காத போது ரொம்ப வருத்தப்படுறோம்.
அந்த ஆசை படலைன்னா வருத்தம் வரப்போகிறது இல்லை நம்ம. அதனால சொன்னோம் அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். கடவுள்கிட்ட இருக்கும்போது கூட ஆசைப்படாத உட்காந்து இருக்கு. ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமா மேணும். ஆசையை மனுஷனுடைய மனசுல இருந்து தூக்கி போட போட அவன் சந்தோஷத்துக்கு முழுகுவான். ஆசையை சேர்க்க 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 அவன் துன்பக்கடல்ல விழுவான். இதுதான் வாழ்க்கை. இன்னொரு கேள்வி ஐயா, இப்போ பெண்கள் வந்து ஆன்மீகத்துக்கு ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வைக்கும் போது பெண்கள் ஆன்மீகத்துக்கு வரணும்னு ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வைக்கும் போதே பல எதிர்ப்புகள் வருது, பல தடைகள் வருது. அந்த மாதிரி சூழ்நிலையில் என்னோட நிலை என்ன ஐயா, நான் எப்படி நடந்துக்கணும்? பல வீடியோக்களில் சொல்லிக்கிறது. நம்ம ஆண்கள் எங்கேயாவது போனோன்னா துண்டை ஒதுட்டு தோளில் போட்டுன்னு கிளம்பிக்கினே இருப்பான். பெண்கள் போனோன்னா புருஷங்கிட்ட சொல்லணும், பிள்ளைகிட்ட சொல்லணும், அம்மா கிட்ட சொல்லணும், அப்பா கிட்ட சொல்லணும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இவ்வளவும் தாண்டி ஆன்மீகத்துக்குள்ளே வரணும். ஆனால் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்தாலும் அதை அடையிற வழி தெரிஞ்சுக்கின பிறகு முழுமையாக அதில் போகணும். வீட்டுக்கு போனோன்னே நான் என்னங்க பண்ணுறது, பொண்ணுக்கு போய் ஸ்கூலுக்கு போனோம், போய் காலேஜுக்கு போனோம், வீட்டுக்காரர் வேலைக்கு போகணுன்ட்டு ஆன்மீகத்தை விட்டுட்டுனா தயவு செய்து வராதுங்கிறது நல்லது. எதுக்கு இங்கே வந்து அந்த மாதிரி கஷ்டப்படணும்? ஆற்றுலிங்காலு சேத்துலிங்காலுன்ற கதையிலே இருக்கக்கூடாது. எதையாவது ஒன்று நல்ல குடும்பத்தை நடத்துங்க. ஆன்மீகத்துக்கு வராதிங்க தயவு செய்து. முடிஞ்சவங்க மட்டும் என்னால் முடியும், எதை ஒன்றா நான் இழப்பேன், தெய்வத்தை இழக்க மாட்டேன்ற தைரியங்கிறவங்க மட்டும் வாங்க. மற்றவங்க தயவு செய்து யாரும் வராதிங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சும்மானா வந்து அவங்க போனாங்க இவங்க போனாங்க, நான் போய் என்னாகுதுன்னு பார்க்குறேன்னு வந்து உபதேசம் வாங்கிட்டு அதை வீட்டுக்கு போய் செய்ய முடியாத வீணாக்கிறதுல ஒரு பயனும் கிடையாது. நம்பிக்கை போயிடும், தெய்வத்தினுடைய நம்பிக்கை போயிடும், ஆன்மீக நம்பிக்கை இழந்துடுவீங்க. அதனால் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. முடியறவங்க மட்டும் வாங்க, முடியாதவங்க தயவுசெய்து வராதிங்க. பிறந்த ஊர் உளுந்தை, செங்காட்டில் தான் எஸ்எல்சி வரலும் படித்தேன். செங்காட்டில் படித்தேன் சார் சாமி. செங்காடு இங்கே இருக்கு இல்லையா, பாளையம் அப்படின்னா இங்கே பக்கத்தில் தான். 71 வாரில் நான் வந்து ஜோத்பூரில் சண்டையில், இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் இருந்தேன். அங்கே தான் முதல் பாம்பு போட்டாங்க. அப்போ இறந்து போயிருந்தால் இப்போ நான் பேசிக்க மாட்டேன். இது விதியா என்ன எதுன்னு சொல்கிறேன்? இது விதியா இல்லை எதுன்னு சொல்கிறதுன்னா, எல்லாம் நீ பிறந்ததே விதி தான், நீ வாழறதும் விதி தான், சாக போகிறதும் விதி தான். விதின்னு ஒன்று இல்லைன்னா செயலுன்னே ஒன்று இல்லை. எல்லாமே விதி பயன்படி தான். இப்போது நீ நல்லா இருக்கிற, என்ன வயசு? 74 வயசு. எனக்கு 76 வயசு. ஆனால் 74 வயசு வரைக்கும் நீ இருக்கிற, 76 வயசு வரைக்கும் நான் இருக்கிறேன். ஆனால் பிறந்த குழந்தை 1 மாதத்துலேயே செத்து போதியா? தெரியல. 5 வயசுல செத்து போகுது, 10 வயசுல செத்து போகுது, 50 வயசுல செத்து போகுது. ஆனால் படுக்கையிலே 15 வருஷமாக சாகாதியே பத்தம் கிடக்கிறானே சில பேர். ஏன்? விதி. நீ 74 வயசு வரைக்கும் நல்லா நடக்கிற, நான் கொஞ்சம் தள்ளாடி நடக்கிறேன். ஆனால் எத்தனையோ பேருக்கு நடக்கவே கால் இல்லாத வாழார், பார்க்கவே உலகத்தை பார்க்க கண்ணு இல்லாத வாழணும். ஏன்? கடவுள் என்ன இவனெல்லாம் கண்ணு இருக்கக்கூடாது, இவனுக்கெல்லாம் கால் இருக்கக்கூடாதுன்னு படைப்பா? இறைவனுக்கு என்ன அவ்வளோ ஓர வஞ்சனையா? இறைவன் வந்து தாயை விட சிறந்தவன். தாய் இருக்கிறால, தாய் கூட ஒரு நேரத்தில் நம்மளை திட்டிடுவா கோபம் வந்தா. ஏதோ நம்ம செயல் சரியில்லைன்னா தாய் கூட கோவப்பட்டுடுவா நம்ம மேலே. ஆனால் கடவுள் நம்ம மேலே கோவப்பட்டதே கிடையாது. கடவுள் நம்ம மேலே கோவப்பட்டுட்டான்னா ஒரு செகண்டு கூட நம்ம வாழ முடியாது. அப்படிப்பட்ட தாயை விட சிறந்த கடவுளுக்கு ஏன் இந்த ஊனமா படைச்சான்? ஏன் நொண்டியா படிச்சான்? ஏன் கூணா படிச்சான்? ஏன் குருடா படிச்சான்? விதி. இங்க கடவுளுக்கே வேலை இல்லை. எல்லா விதி பயன்படி தான் வாழ்க்கையே அமையுது. ஒரு கல்யாணம் புருஷன் பண்ணாட்டி ஒரு எல்லா சாஸ்திரமும் பார்த்து, எல்லா ஜோசியமும் பார்த்து, எல்லா பொருத்தமும் பார்த்து 1000 பேர் கூடி கல்யாணம் பண்ணுறான். 3வது நாள் செத்து போகிறான். 3வது நாள் செத்து போகிறான்ப. ஏன்? சாகத்துக்காக இவ்வளோ பேரை கூட்டி சோறு போட்டு இவ்வளோ பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணா. அதே நேரத்தில் இழுத்துன்னு ஓடிடுறான். யாரும் இல்லாத 30 வருஷம் வாழறான். விதி. இந்த உலக வாழ்வு, மக்களுடைய வாழ்வே விதியினுடைய கையில் தான் இருக்குது. ஆனால் இதை நம்ம புரிஞ்சுக்கிறதும் இல்லை, தெரிஞ்சுக்கிறதும் இல்லை. அதனால நமக்கு இது ஏன் நடந்தது, இது ஏன் நடந்ததுன்ற கேள்வி தான் கேட்டுனுக்கிறோமே தவிர இதுக்கு என்ன காரணம், இது எப்போ செய்த பாவம், இப்போ வந்து நமக்கு இது தாக்குது,
இதுலேருந்து நம்ம மீள்றது எப்படி, எதை அடைஞ்சால் நம்ம மீளுவோம் அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது. அதனால் நம்ம எதையும் தெரிஞ்சுக்காமையே காலத்தை தள்ளிடுறோம். என்ன பண்ணுறது சொல்லு சாமி. எனக்கு ஒரு 2.5 வருஷமாக தான் இந்த ஆசனம் பற்றி தெரியும். ஆசனம் பற்றி 2.5 வருஷமாக தான் தெரியும். சரி. 4 உபதேசம் வாங்கியிருக்கேன். சரி. நான் 3 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு முதல்ல வெங்கடேஷ் பெருமாளோட இது பண்ணுவேன். ஓம் 108 தடவை, ஓம் நமச்சிவாய 108 தடவை. அதுக்கப்புறம் இந்த 4 பாடமும் பண்ணுவேன். பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உடம்பு ஃபுல்லாக சில நேரத்தில் என்னமோ பரவற மாதிரி இருக்குது, சில நேரத்தில் தூக்கமும் வருது. அது ஏன் இந்த மாதிரி வருதுன்னு தெரியல. எண்ணங்கள் அடங்கும் போது அது நிசப்தமாக ஓடுது. எண்ணங்கள் சிதறும் போது படபடப்பு உண்டாகி போகுது. இந்த பாடம் பண்ணும்போது வேறு எண்ணங்கள் கூட சேர்ந்துக்கும் போது படபடப்பு உண்டாயிடும். எந்த எண்ணமும் இல்லைன்னா காற்று மட்டும் போய் வரும், எந்த செயலும் இருக்காது, அமைதியாக இருக்கும். இதுக்கு காரணம் நம்மளுடைய சுற்றி 10 பேர்கிட்ட பேசுகிறோம், பாடம் போய் உட்காடுறோம். பாடத்தில் உட்காரும்போது அந்த 10 பேர்கிட்ட பேசுனதில்ல 2 பேருனுடைய பேச்சாவது அங்கே வந்துக்கினே இருக்கும். நான் அமைதியாக பண்ணுறேங்க, எனக்கு எந்த எண்ணெயில் பண்ணால் ஏமாத்துறான்னு அர்த்தம். ஏன்னா அமைதியாக பண்ணவே முடியும். குறைஞ்சது 10 நிமிஷம் கால் அவருக்கு அந்த பழைய எண்ணங்கள், பேசின எண்ணங்கள், நம்ம போன எண்ணங்கள்லாம் வரும். அதை பிடிக்கவே கூடாது, விட்டுடணும். அதன் திசையிலே அதை விட்டுட்டு நீ பாட்டு உட்காந்துன்னா அது சுற்றிட்டு உங்கள்கிட்ட அமைதியாக உட்காந்துடும். நீ பிடிக்க ஆரம்பிச்சோன்னா மீண்டுக்குன்னே இருக்கும், நீ அதுக்கிட்ட மல் கட்டின்னு இருப்ப. அதனால் அந்த மாதிரி நிலையால் வரும். வயது முதிர்வால் படபடப்பு வரும், ஆற்று பிராபலத்தால் படபடப்பு வரும். ஆனால் அதனால் பாதிப்பு வராது. நந்தனாரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏமா நந்தனாரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் கோவில் எல்லாம் சேர்க்கலை அப்படி இப்படின்னாங்க. அந்த அவரத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? இல்லை, அவரை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? என்ன சொல்லணும் அவரை பற்றி சொல்லு. அவர் எதுக்காக சேர்க்கலை கோவிலில், என்ன விசேஷம் ஒன்றும் தெரியல. ஆனால் அவர் சரியான சிவபக்த ஞானி. நந்தனார் ஒரு மகான் ஞானி. ஆனால் அவர் இந்த பிராமண வீட்டில் விவசாய தொழில் செய்கிறார். சிவபெருமானுக்கு கருட சேவை நடக்குது. அந்த கருட சேவைக்கு இவர் போனோன்னு அந்த பிராமணர்கிட்ட போய் கேட்குறாரு, ஐயா எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும், ஆருத்ரா நடக்குது சிவபெருமானுக்கு, அதை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த பிராமணர் என்ன பண்ணுறாருன்னா, நீயே கூலி வேலை செய்கிற, உனக்கு என்னடா ஆருத்ரா கேட்குது? அப்படி இல்லை ஐயா, நான் ஐயனை தரிசிக்கணும் அப்படின்னும்போது, சரி அப்படி உனக்கு அவ்வளோ கடவுள் பக்தி இருந்ததுன்னா நாளைக்குள்ளே இந்த 5 ஏக்கர் பயிர் வச்சு அறுபத்து செமாச்சு எத்தனை கொடுத்துட்டு போ அப்படின்றார். இது நடக்குமா? ஒரு ராத்திரியில் போய் பயிர் வச்சு அறுபத்து நடக்குமா? இது முடியாது. முடியாது முடியாது. உன்னால் முடியுமா? இல்லை முடியாது. என்னாலும் முடியாது. ஆனால் அவர் என்ன பண்ணார், அழுதுக்குன்னே வரப்பு மேலே படுத்துட்டார், நம்மளால் பார்க்க முடியல அப்படின்ட்டு. ஆனால் 5 ஏக்கர் பயிர் ஒரே ராத்திரியில் வச்சு ஒரே ராத்திரியில் அறுப்பட்டு ஒரே ராத்திரியில் சமாளித்து ஐயர் வீட்டுக்கு போயிடுச்சு. பக்தி அதிகமாச்சு. பக்தி இல்லை, பக்தின்றது வேற, ஞானம்ன்றது வேற. அவர் ஞானி. அவர் ஐயர் எழுந்து பார்த்தா எல்லா பொருளும் நிற்கிது. ஐயர் ஓடியாந்தா இவர் வரப்பு மேலே தூங்கினுக்கிறாரு. அவன் காலில் விழறான், நந்தனார் காலில் விழுந்து வணங்கி, ஐயா இவ்வளோ பெரிய ஞானி நீ, நான் இவ்வளோ நாள் உன்னை வச்சு வேலை வாங்கி உன்னை ஒரு தொழிலாளியாக நினச்சினே, நான் எவ்வளோ பெரிய தவறு செய்தது, என்ன வேதம் பற்றி நான் என்ன அறிவு இருந்தது எனக்கு, உன்னுடைய தரம் தெரிஞ்சிக்காமல் வாழ்ந்துருக்கிறேன்னு அப்படின்ட்டு அவர் காலில் அவர் அனுப்புகிறார். அங்கே போனால் நந்தி மறைக்குது, உள்ளே விட மாட்டேன்றான் கோயிலில். அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறது, உன் வீட்டில் ஜாதியை வச்சுக்கோ, உன் வீட்டில் பணக்காரன் ஏழைன்றதை வச்சுக்கோ. ஆனால் கோவிலில் பணக்காரன் ஏழை உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி சொல்ல, கடவுளை கும்பிட நீ யாரா சொல்கிறதுக்கு? உனக்கு என்ன உரிமை இருக்குது? எல்லா உயிரினமும் வணங்குற இடம் கோவில். அங்கே ஜாதி மதம் குலம் கோத்திரம் இருக்கவே கூடாது. இருந்ததுன்னா அவன் கீழ்த்தரமான மனுஷன் சொல்லுவேன் நான். இறைவனை வழிபட நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நான் ஒன்றும் சொல்ல வேணாம். யாருக்கு ஒன்றாலும் உரிமை உண்டு. படைத்தவனை கும்பிட்றதுக்கு, படைக்கப்பட்ட பொருளுக்கு உரிமை உண்டு.
அங்கே போய் ஜாதி மதம் பார்க்கக்கூடாது. ஆனால் நந்தனாரை உள்ள விட மாட்டேன்றான். ஏன்னா அவர் எஸ்ஐ நீட்டு. அப்போல்லாம் அப்படி தான் இருந்தது. அதனால் அவர் பார்த்தா, ஐயா நந்தி மறைக்குது ஐயா, இந்த நந்தனுக்கு தெய்வ தரிசனம் அப்படின்னு நந்தி விலகி போயிடுது. அப்போ இவருங்க இந்த வெளியேந்தே கும்பிட்றாரு. அதை அவ்வளோ பெரிய மகான் நந்தனார். சொல்லு சாமி, நம்ம உடம்பையே வந்து கோவில் அப்படின்றாங்க. நம்ம உடம்பையே கோவில் அப்படின்றாங்க. முதுகுத்தண்டு வந்து கொடிமரம், மற்றதெல்லாம் இந்த நந்தி, பலிப்பீடம், வாசல், மூர்த்தி, இதெல்லாம் என்ன? எல்லாம் நீ தான். உன்னை பார்த்து தான் கோயில் பேட்டர்ன் நீ தான்பா. அதுதானே சொன்னான், ஊனுடல் ஒரு பெருங்கோயில், உள்ளம் ஒரு ஆலயம், கள்ள புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றும். வாயே வாசப்படி, தலையே கோபுரம் பண்ணான். புரிஞ்சுதா? நீ தான் கடவுள், நீ தான் கோயில், நீ தான் எல்லாமே. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தெரியாது. தெரிஞ்சுக்கினா தான் தெரியும். இப்போ நான் எந்த கோயிலையும் போய் சாமி கும்பிட போகிறதில்ல. ஏன்னா சாமி எனக்குள்ளே இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். சாமி எனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன். அப்புறம் நான் போய் இன்னொரு சாமி ஏன் கும்பிட்டு போனோம்? அதனால் நான் என்னையே கும்பிட்டுன்னு உட்காந்துங்கிறேன், என்னையே தேடிங்கிறேன் நான். அதனால் என்னை தேடும் போது தான் உண்மை தெரியும். கோயிலில் போனீங்கன்னா சிலைங்களை தான் பார்க்கலாம், உண்மை தெரியாது. சொல்லு சாமி, இது இந்த பஞ்சகோஷங்கள் அப்படின்றாங்க. பஞ்சகோஷங்கள், அன்னமய கோஷம், மனோமய கோஷம், சக்திமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். ஆமாம், எல்லாம் இந்த உடலில் தான் இருக்குது. சோறு இல்லைன்னா அன்னமய கோஷன்றது மேலே இருக்கிற உடல் நிற்காது. 4 உடல் இருக்குது, ஒரு உடல் இல்லை இதில். ஆனால் நமக்கு தோற்றத்தில் ஒரு உடல் நினச்சின்னப்போ ஸ்தூல உடல், சூட்சும உடல், காரண உடல், காரிய உடல், 4 உடல் சேர்ந்தது தான் இந்த உடல். இப்போ எங்கன்னா உழுந்தீங்கன்னா இந்த மேல் தோல் வழிட்டிக்குது இல்லை, அப்போ உள்ள ஒரு தோல் இருக்குது. இந்த தோலில் என்ன பட்டா எரியல, அந்த தோலில் என்ன பட்டா எரியுது. அப்போ அது நெருப்பு உடல். இது மாதிரி எல்லாம் அதுலேயே இருக்குது. சொல்லு இன்னொரு இது, இந்த நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இதை வந்து நம்ம வள்ளலார் உடைய கிளாஸ் வந்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளலார் வகுப்புக்கு போயிருந்தேன். வள்ளலார் வகுப்பு நடத்துனாங்க, அது போயிருந்தேன். சரி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாதம் முதல் முழங்கால் வரை வந்து நிலம் அப்படின்றாங்க, முழங்கால் முதல் வயிறு வரை நீர், வயிறு வந்து ஜடாரத்தினி அக்னி, ஜடாரத்தினி அதான் அக்னி அப்படின்றாங்க, மற்றொன்று காம அக்னியாம், அது வந்து நெருப்பாம், நுரையீரல், மூக்கும் காற்று, மனதிற்கு அறிவுக்கும் உருவம் கிடையாது, அது ஆகாயம் அப்படின்றாங்க. இது எப்படி சாத்தியமா? சரி, இதுக்கு விளக்கம் நீ அங்கேயே கேட்க வேண்டியது தானே. அங்கே வந்து நிறைய இருந்தாங்க. இதெல்லாம் படிக்கிறேன், அப்புறம் விளக்குறேன். வள்ளலார் சொன்னார்னா அவர் தன்னை ஆராய்ஞ்சாரு, அவர் சொன்னார். இங்கே சொல்கிறவனுக்கு தெரியுமா? அது மனுஷனை கடவுளை தேடியானா உடலுக்குள்ளே போய் தேடினா குடல் இருக்குது, ஈரல் இருக்குது, நுரையீரல் இப்போ இதயம் இருக்குது தெரியுமா? அங்கே எத்தனை பொருள் இருக்குது? மனுஷன் தானே, எத்தனை பொருள் இருக்குது அங்கே? இதெல்லாம் தெரியாத கடவுளை தேடுனா இதெல்லாம் தேடி என்ன பண்ண போற? என்ன புக்கு எழுத போறியா? சொன்னவனை கேட்க. வள்ளலார் சொன்னார்னா அவருக்கு அந்த தகுதி உண்டு. அவர் மகான். அவர் சொல்றாரு, நான் போற வழியில என்ன பந்தல் போட்டு ஆகாயத்தில் அழைக்கிறாங்கடா அப்படின்றாரு. நம்மளை அழைப்பானா? இல்லை சொன்னவன் அழைப்பானா? அவர் எழுதி வச்சு போட்டு ஒப்பிச்சுன்னுக்கிறான். அதை நீ கேட்டு நீ எழுதின்னு வந்து என்கிட்ட அவங்ககிட்டவே கேட்கணும் அதுக்கு விளக்கம். அதான முறை. அப்போதான் அவன் அதுக்கு விளக்கம் சொல்லுவான். எல்லாம் அமைஞ்சதான் ஒரு உடல். இல்லை காமம் இல்லைன்னா நீ வீட்டில் சேர்க்க மாட்டாங்க, உன்னை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டாங்க. பண்ணுவாங்கள்ல? அப்போ அது ஓணும். பார்வை வேணும், ஆகாயம் காது ஓணும், கண்ணு நெருப்பு, ஆகாயம் காது, வாய் நீர், மூக்கு காற்று, மண்ணு உடல். இப்படி 5 பஞ்சபூதம் நிறைஞ்சத்தான் இந்த உடல். கடவுளை தேடு, கற்பனையில் தெரியாதுங்க. இதெல்லாம் அவர் மகான் வள்ளலாருக்கு பொருந்தோம், சொன்னவனுக்கு பொருந்தமா? நீங்கள் வந்து இந்த மனம் வந்து சிதற விடக்கூடாது. சிதற விட்டுட்டீங்கன்னா திருப்பி சேராது. இப்படியே பேசிக்கின்னு போகலாம், கேட்டுக்கின்னு போகலாம். ஆனால் உன்னை தேட மாட்டேன். நீ உன்னை தேடு, எல்லா உண்மையும் தெரியும். அதை விட்டுட்டு இந்த உலகத்தை தேடினா ஒன்றும் தெரிய மாட்டேன். உலகம் இருக்கும், நீ இருக்க மாட்டேன். அது வேற வயசாக ஆகிப்போச்சு. என்ன மாதிரி இப்போ அப்போன்னு டிக்கெட் போட்டுனுப்பாங்க. அதனால இருக்கிற காலம் குறை காலத்துக்குள்ள உன்னை தேடு. நான் என்ன தேடிக்கின்னுக்கிறேன்.
ஏன்னா 2 பேரும் ஒன்றா போயிடலாம், 2 பேருக்கு ஒன்றா தான் இருக்கிறோம். சீக்கிரமாக போகிறதுக்கு தான் நினைக்கிறோம். வேறு என்ன பண்ணுறதுப்பா, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இருக்கிற குறைக்காலத்தில் நான் யார், நான் எதுக்கு பிறந்தேன், எதுக்கு வளர்ந்தேன், நான் என்ன செய்ய வந்தேன், என்ன செய்துன்னுக்கிறேன், இதை யோசி. அதை விட்டுட்டு 74 வயசில் போய் என் உடலில் காமங்குதா, என் உடலில் நீருக்குதா, என் உடலில் நெருப்புக்குதானா என்ன பண்ண போகிறேன்? இல்லைன்னா எத்தை வாங்கி வச்சுக்க முடியும்? இல்லை எங்கன்னா விற்குதா? இந்த மாதிரி கற்பனை கடவுள் வழிபாடுக்கு போவாத. முதல்ல நிஜத்தை தேடு. நிஜம் தெரிஞ்சால் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அது உங்கள் வாயால் கேட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குது, மனசுக்கு திருப்தியாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் சொல்கிற பதில் இல்லை, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். என்கிட்ட கேட்குறது தப்பு இல்லைப்பா. எவனோ சொன்னதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இப்போ ஒருத்தர் சொல்கிறான்னா அவங்ககிட்ட இதுக்கு என்னப்பா விலக, இதெல்லாம் என்ன கொஞ்சம் எழுதி கொடுப்பான்னு கேளு, தப்பு இல்லை, எழுதி தருவான். ஒரு 1000 ரூபாய் அப்படி கொடுத்து என்ன சைடில் எழுதி கொடுத்துருவான். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. குலதெய்வத்தை நீ பார்த்தியா? இல்லை உங்கள் அப்பா அம்மா பார்த்தாங்களா? யாரோ சொன்னாங்க, அதை கும்பிட்டுன்னுக்கிறேன். அது எப்படிக்குதுன்னு கூட தெரியாது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம். முனேஸ்வரன், காட்டேரி, கன்னிப்பொண்ணு, இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குலதெய்வத்தை வச்சுக்கினாங்க. காட்டேரி கும்பிடணுன்னா கருப்பு கோழியாக இருக்கணும், நல்லா சாராயம் குடிக்கணும், அர்த்தத்தை நம்மளே துண்ணணும். காட்டேரி துண்ண மாட்டேங்குது, நம்ம அர்த்த கோழியை காட்டேரியை துண்ண மாட்டேங்குது. முனேஸ்வரன் கும்பிட்னா நல்லா பாட்டில் வைக்கணும், 2 சுட்டு வைக்கணும், நல்ல வெள்ளை சாவலாக இருக்கணும். ஆனால் அப்பவும் அந்த முனேஸ்வரன் துண்ணுட்டு போகுமா அந்த குலதெய்வம்னா துண்ண மாட்டேங்குது. அதை வச்சுப்பட்டு நம்மளே தான் துண்ணணும். அப்போ நம்ம தான் குலதெய்வமே. அப்போ வெளியே ஒரு குலதெய்வமே இல்லை. சரி, குலதெய்வம் எங்கேயோ வெளியே கூட இருக்குன்னுட்டு போட்டோம். என் வீட்டில் ஒரு தீமை நடக்க போது, என் வீட்டில் ஒரு சாவு நடக்க போது, அந்த குலதெய்வம் வந்து டேய் நான் தான் உன் குலதெய்வம், நான் உன்னை காப்பாற்றிட்டுறேன்டா, நீ ஒன்றும் வருத்தப்படாதான்னு சொல்ல வேண்டியது தானே. அது முழுமையாக என்னுடைய நம்பிக்கை வந்து வீண் போயிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இல்லை, இது உலகம் ஃபுல்லாக பண்ணிக்கிறான் இந்த மூடத்தனத்தை. ஆமாம், இது நான் 2 விஷயங்குது. தெளிவான சிந்தனைகள்னா மூச்சு தெளிவாக ஓடணும். கண்டிப்பாக. குழப்பமான சிந்தனை ஒன்றா மூச்சு குழப்பமாக ஓடி அது பாட்டு உள்ளே ஆட ஆரம்பிச்சதுன்னா இவன் மனமும் ஆட ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக. இவன் கண்டதை கையில் எடுத்துப்பான். ஆமாம். இது தெளிவாக ஓட்டுனா சீராக ஒரு முடிவு தான் எடுப்பான். இந்த எல்லா செயலுக்கும் காரணம் இவன் மூச்சு தான். உண்மையை உணரணும்னா இவன் மூச்சோட இவன் கலந்து வாழணும். ஆமாம். உண்மை தெரியக்கூடாதுன்னா இவன் உடலோட கலந்து வாழணும். இதுதான் உலகம். ஆமாம். உனக்கு எது வேணும் எடுத்துக்க சாமி. ஆமாம். இப்போ நான் இதை நல்லா உணர்றேன். உங்களுடைய சொல்லு எனக்கு வந்து நல்ல ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்குது. சரி, இதை நல்லா நடத்தி கொண்டு போய் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் என் 4 நாளைக்கு வேலைக்கு போகாத, வீட்டில் படுத்துக்கோ. கொண்டாட்டிக்கிட்ட சொல்லு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம குலதெய்வம் இருக்குது, எல்லாத்தையும் எத்தனை கொட்டோம் அப்படின்னு படுத்துக்கோ. சோறுக்குதா பாரு வீட்டில். அதில் இருந்து குலதெய்வத்துக்கு நீ 1000 ரூபாய் செலவு பண்ணால் தான் குலதெய்வமே வரும், இல்லைன்னா ஒரு தெய்வமும் வராது. ஆனால் தெய்வம் உங்ககிட்டவே இருக்குது, அதை தேட தவறிட்டீங்க. அதை தேடுங்க, எல்லா தீமையிலேருந்தும் வெளியே வருவீங்க, எல்லா செயல்களும் நல்ல செயலாக நடக்கும். உங்களுக்குள்ளே உங்களை தேடுங்க. முதல்ல குலதெய்வம் கோத்திர தெய்வத்தெல்லாம் தூக்கி போடுங்க. அதெல்லாம் வயசாகி செத்து போச்சு. அது கடந்த 2 வருடங்களாக எனக்கு 2-3 வருடங்கள் இறக்கும்போது எனக்கு இருந்த மனநிலையை மாற்றி நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டி நல்லபடியாக கொண்டு இது மாதிரி இதில் மாற்றத்துக்கு எனக்கு எவ்வளோ கொடுமை பார். திருச்சியிலேருந்து ஒரு கலெக்டர் அம்மா வந்தாங்க இங்கே. அவங்க கலெக்டரு. அவங்களுக்கு வந்து கொரோனாஸ் வந்து அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. சரி, கொரோனாஸில் இறந்துட்டு போயிட்டாங்க. புருஷன் இருக்கிறான், ஒரு பொண்ணு இருக்குது. புருஷனும் இறந்துட்டான். அப்போ அவங்க நிலைமை என்ன ஆகும்? அம்மா அப்பா இறந்துட்டாங்க, புருஷனும் இறந்துட்டான், இருந்த சப்போர்ட்டு போச்சு. ஆனால் கலெக்டரு ஊர்பட்ட ஜனம் மரியாதை கொடுக்குது, போலீஸ் மரியாதை கொடுக்குது, மக்கள் மரியாதை கொடுக்குது. எந்த மரியாதை இருந்து மனசில் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே, இனி நான் வாழக்கூடாது, செத்து போகணும் அப்படின்னு நினைக்குது. செத்து போகணுன்னு நினைக்கும் போது ஒரு பொண்ணு இருக்குது, இது அனாதையை போடுமே அதான் அப்படின்ட்டு இந்த பொண்ணை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குது. 3 மாதத்தில் பொண்ணும் சூசைட் பண்ணிக்குது. அப்புறம் இது என்ன ஆகும்? இதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு பொம்பளையினுடைய வாழ்க்கை. வீடியோ பார்த்துருக்குது. வீடியோவை பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுச்சு. அப்புறம் வந்து இங்கே உபதேசம் வந்துச்சு. அது சொல்லுது, நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன்னா உங்கள் வீடியோ தான் சாமி காரணம். கண்டிப்பாக. இது ஒரு ஆளுக்கு இல்லை, பல 1000 பேருக்கு நடக்குது.
ஆனால் அதெல்லாம் நம்ம பேசுறது இல்லை. ஏன்னா கெட்டதை திருத்திக்கலாம், நல்லதை மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது. அது நான் விரும்புகிறதும் இல்லை. இதே மாதிரி கேட்டதால் இப்போ சொல்கிறேன். இதை மாதிரி எத்தனையோ பேர். ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ஒரே கடங்காரன் ஆகிட்டேன், தற்கொலை பண்ணிக்க போனேன், அந்த இடத்துல வீடியோ கேட்டுக்கின்னுக்குறாங்க, அதை கேட்டு நான் வந்துட்டேன், இன்றைக்கி கடங்கச்செல்லாம் தீர்ந்துட்டு நல்லா இருக்கிறேன் ஊரில்ன்ட்டு. ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் இது என்னால் நடந்தது, என்னாலலாம் ஒன்றே நடக்காது. நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன். கண்டிப்பாக இந்த உங்களுக்குள்ளே இருக்கிற மூச்சு நல்வழிப்படுத்தும் போது நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற மூச்சு தடுமாறும் போது உங்கள் வாழ்க்கை தடுமாறி போகுது. ஐயா, நான் இது நல்ல மூச்சை சீர் பண்ணுறதுக்கு தான் இங்கே உபதேசம் கொடுக்குறோம். ஐயா, நான் நல்லா உணர்றேன். இதை மட்டும் இல்லைப்பா, எவ்வளோ 1000 பேர். ஆமாம், இது வெளிநாட்டிலேருந்து பார்த்தா எவ்வளோ ஜனம் வந்திருந்தது. இவ்வளோ பேர் ஏன் அவ்வளோ வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கின்னு வரணும்? காரணம் நம்ம உண்மை மட்டும் சொல்லணும். நீ செய்தால் செய்யலனா போ, இதான் என் வேலை. இதே நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை நான் சந்திச்சிருந்தேன்னா என் பையனை தான் தவற. இதெல்லாம் 3 வருஷத்துக்கு ஒரு சிச்சுவேஷனுக்கு 3 வருஷத்துக்கு முன்னே நீ வரமாட்டேன். ஏன்னா உங்கள் அம்மா சாவலை, அப்போ உன் புள்ள சாவலை, அதனால வரமாட்டேன். நீ அந்த ஆளே இல்லை நீ நிற்பேன். ஆனால் இங்கே அடி உதவும் போது தான் அம்மா அம்மான்னு கத்துவேன். அந்த மாதிரி அடி ஊந்த பிறகு தான் நீ இங்கே வந்த, இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன் நீ. ஆமாம் சார், இது எல்லாரும் சொல்கிற விஷயம் தான். இது உண்மை. ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் உங்ககிட்ட பெரிய ஞானியாக இருப்பேன். கல்யாணம் பண்ணிக்கலனா தான் நீ தான் 3 பொண்டாட்டி கட்டிக்கினி, அப்புறம் எங்கே நீங்கள் வர்றது? அதனால் வந்த பிறகு சொல்கிற விஷயங்கள் இது மாதிரி நிறைய கேட்டு நான் பைத்தியமாக ஆகிட்டேன். அதனால் இந்த அடியெல்லாம் வாங்கினதுனால தான் நான் சொல்லுவேன், இந்த ஆன்மீகத்தில் வருவேன் யாருன்னா வாழ்க்கையில் அடிப்பட்டவன் தான் வருவான். அதில் கண்டிப்பாக நல்லா இருக்கிறவன் இங்கே வரமாட்டான், அவன் கோயில் குளம் சுற்றி கிடப்பான் அப்படின்னு. ஆமாம் சார், ஆமாம் சார். இங்கே வந்துக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு அடி இருக்கும், ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கும், அவன் தான் இங்கே வருவான். அதை நான் உணர்றேன். அதனால் நான் இப்போ ஒரு பொண்ணே நல்லபடியாக கரை சேர்த்து நல்லபடியாக வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி நல்ல நிலைமைக்கு வரணும் உங்களை ஆசீர்வாதத்தோடு அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. இது நல்ல மாதிரி முடியணுமா ஐயா? நல்லா இருக்கும். தீப ஆராத்தி உலகத்தில் எங்கேயும் மனுஷனுக்கு எடுக்க மாட்டான். கோவிலுக்கு தான் சாமிக்கு தான் பண்ணுவாங்க, மனுஷனுக்கு பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம அப்படி இல்லை, மனுஷனுக்குள்ளவே கடவுள் இருக்கிறான், அந்த கடவுளை வழிபடணும், அந்த கடவுளை வணங்கணும். நானும் கடவுள், நீயும் கடவுள் தான், நான் மட்டும் கடவுள் கிடையாது, நான் மட்டும் குரு கிடையாது. குரு செத்தா மோட்சம் அப்படின்னாங்க. குரு செத்தா மோட்சம்னா நான் செத்தா மோட்சம் இல்லை உங்களுக்கு. உங்கள் மனமன்ற குரு செத்துதுன்னா மோட்சம் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மனமன்ற குரு மறையறதுக்கு தான் இங்கே உபதேசமே நம்ம கொடுக்குறோம். அந்த உபதேசத்தை சீரான முறையில் செய்யணும். ஏதோ பதட்டத்தில் அங்கே உபதேசம் கொடுக்கும்போது சரியாக புரிஞ்சிக்காமல் தப்பாக செய்யக்கூடாது. ஏன்னா இது உயிர். உடல் பிரச்சனையாக இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கலாம், வைத்தியர்கிட்ட பார்த்துக்கலாம். இது உயிர் பிரச்சனையை பார்க்கணுன்னா இறைவனால் மட்டும்தான் முடியும். அதனால் சொல்லி கொடுக்குறத பொறுமையாக கேட்டு பொறுமையோட உபதேசத்தை நல்லா செய்யுங்க. செய்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பலன் நிச்சயம் உண்டு. ஏன்னா இங்கே சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட வாங்க, நான் இப்படி பண்ணிடுறேன் அப்படி பண்ணுறேன் உங்களை மாற்றிடுறேன். யாரும் மாற்ற முடியாது. நீங்கள் அவங்கவுங்க நினச்சி மாறினால்தான் உண்டே தவிர மற்றவனால் யாராலையும் மாற்ற முடியாது. எத்தனையோ மகான்கள், எத்தனையோ சித்தர்கள், எத்தனையோ ஞானிகள் வந்தாங்க, எவ்வளவோ போதனைகள் பண்ணாங்க, ஆனால் மனுஷன் மாறல. இன்றைக்கி ஏதோ நம்ம பேசுகிறது இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 14 கோடி பேர் மாறி இருக்கிறாங்க. இது நமக்கு ஒரு சந்தோஷம். ஏதோ நம்ம பேச்சை கேட்டோம், நம்ம இவ்வளோ மாறி இருக்கிறாங்கன்னுட்டு. அந்த மக்கள் நல்லா இருக்கணும். என்னுடைய குறிக்கோள் நான் நல்லா இருக்கிறேன்னா இல்லையான்றதே பிரச்சனை இல்லை. ஒரு ஆசிரமத்துக்கு போனால், ஒரு ஆசிரமத்தில் சீடர்கள் ஆகும்போது அந்த சீடர்கள் அறியாமையில் இருப்பான், முட்டாள்தனமாக இருப்பான், தெரியாமல் இருப்பான். ஆனால் ஒரு குருன்றவன் அவனை அறிவாளி ஆக்கி அவனை திறமைசாலி ஆக்கிறது தான் குருவனுடைய கடமை. அதை தான் ஒவ்வொரு குருமார்களும் செய்யணும். ஏற்கனவே மனிதனுடைய மனம் குழம்பி போயிருக்குது. இன்னும் நம்ம குருவனிட்டு நம்ம இன்னும் குழப்பி அவனை பணம் பறிக்கிறதுக்காக இந்த தெய்வக்கலையை பயன்படுத்தக்கூடாது. அதனால் எல்லா சீடர்களும் நீங்கள் அறிவாளியாக இருக்கணும். நான் அறிவாளியாக முட்டாளான்றதே பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள்லாம் அறிவாளி ஆகணும். என்னுடைய சீடர்களை யாரை கேட்டாலும் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த வினாடியில் பதில் சொல்கிற ஆற்றல் உங்களுக்கு வரணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ பேசுகிறேன். இதையெல்லாம் கேட்டு நீங்கள்லாம் நல்லபடியாக நல்ல வழியில் போவீங்க, நல்லா இருப்பீங்க. சந்தோஷத்தையும் துக்கத்தையும் தூக்கி போடுங்க. அமைதியோடு வாழ கற்றுக்குங்க. அந்த அமைதி தான் வாழ்க்கைக்கு நல்லது. அதில் ஆரவாரம் இல்லாத வாழ்ந்தீங்கன்னா அந்த அமைதி கிடைக்கும். அந்த அமைதியால் உங்கள் மனம் ஆண்டவனை தேடும். அதுக்காக தான் நான் இவ்வளோ வருஷமாக 40 வருஷமாக இதை பேசின்னு இருக்கிறேன்.
இன்றைக்கி உலகம் எவ்வளவோ மாறி இருக்குது. ஆனால் உலகத்தையே நம்மளால் மாற்றிட முடியாது. நம்மளால் முடிஞ்ச 10 பேர் மாறட்டும். அந்த 10 பேர் 20 பேரை மாற்றுவாங்க. இன்றைக்கி பல ஆசிரமங்களில் இன்றைக்கி மலேசியாவில் முஸ்லீமெல்லாம் வந்து உபதேசம் வாங்குகிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா கடவுள்ன்றதை கற்பனையிலே நம்ம சொல்லவே இல்லை. நம்ம சொல்கிறதுலாம் நிஜம். அந்த நிஜத்தை அவங்க கேட்கும்போது அவங்க மனமும் மாறி ஆமாம் இதுதானே உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி முஸ்லீமெல்லாம் வந்து உபதேசம் வாங்குகிறாங்க மலேசியாவில். இதெல்லாம் வந்து பெரிய மாற்றங்கள். காரணம்னா நம்ம உண்மையை பேசுகிறோம், உண்மையை நீ தான் கடவுள், நீ இல்லைன்னா கடவுளே இல்லை அப்படின்றோம். சும்மானா அது கடவுள் இது கடவுள் கூடவே நான் சுற்றி இந்த மாதிரி கடவுளை பற்றியே நான் பேசி கடவுள்னா என்னதுன்னு தெரியாமல் நான் பேசி ஜனத்தையும் கெட்டு நானும் கெட்டு போகிறதுல ஒரு பயனும் கிடையாது. நீங்கள் தெளிவாக இருக்கணும். நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா எந்த இதுக்கும் அடிமையாக மாட்டீங்க. உங்களுக்குள்ளே உண்மை விளங்கும். அந்த உண்மை விளங்கிறதுக்காக தான் இந்த பாடம் கொடுக்குறோம். பாடத்தை நீங்கள் நல்ல முறையில் செய்யணும். தவறுகள் தெரியல, ஏதாவது சந்தேகம் வருதுன்னா உபதேசம் கொடுத்தவங்கள நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். 2வது முறை கூட பரவாயில்ல. 3 உபதேசம் 4 உபதேசம் வாங்கிட்டு அதுவே செய்ய தெரியாமல் தடுமாறிக்கின்னு இருக்கக்கூடாது. உபதேசம் வாங்கிறதால ஒரு பயனும் கிடையாது. அதை நீங்கள் செய்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும், நல்ல மன தைரியத்தை கொடுக்கும், தெளிவை உண்டாக்கும். அதனால தான் இவ்வளோ பேசுகிறேன். எல்லாருக்கும் வந்துக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும், பக்தர்களுக்கும், சீடர்களுக்கும் ஆத்ம வணக்கம்.